வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களே வரவேற்பதை பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போறோம்னா போஸ்ட் ஆஃபீஸோட ஒரு அருமையான ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற ஸ்கீம் நேம் என்னன்னா பொது வருங்கால வைப்பு நிதி, அதாவது பப்ளிக் ப்ரொவைட் ஃபண்ட் BPF. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க. ஆல்ரெடி நம்ம போஸ்ட் ஆஃபீஸோட 2 ஸ்கீம் பற்றி பார்த்துக்கிறோம். அது என்னன்னா நேஷனல் சேவிங் ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட், அடுத்து நேஷனல் சேவிங் டைமிங் டெபாசிட் அக்கௌண்ட். இது ஒரு அருமையான ஸ்கீம் தான். இதை பற்றி நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது BPF. வாங்க இந்த வீடியோவில் பொது வருங்கால வைப்பு நிதி ஸ்கீமோட தகுதிகள் என்ன, எவ்வளவு முதலீடு பண்ணலாம், வட்டி விகிதம் எவ்வளவு கிடைக்கும், வரிச்சலுகை என்ன, முதிர்வு தொகை எவ்வளவு கிடைக்கும், இன்னும் மேல் தகவல் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க, ஒவ்வொரு தகவலும் நம்ம இம்பார்ட்டானது. வாங்க இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா 18 வயதுக்கு மேற்பட்ட இந்திய குடிமை பெற்ற எவரும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். அப்படின்னா 18 வயசுக்குள்ள மைனர் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லைன்னா அப்படிலாம் இல்லை, அவங்களும் எலிஜிபிள் தான். ஆனால் அவங்க சார்பாக பெற்றோர் கணக்கு தொடங்கலாம். அப்புறம் மனநிலை சரி சார்பாகவும் பெற்றோர் கணக்கு தொடங்கலாம். ஆனால் எல்லாரும் ஒரு பேருக்கு ஒரு கணக்கு மட்டும்தான் கொண்டு முடியும். நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு முதலீடு பண்ணலாம்னா, வருடத்திற்கு குறைந்தபட்சம் 500 ரூபா முதலீடு பண்ணணும். மேக்ஸிமம் 1.5 லட்சம் வரையும் தான் முதலீடு பண்ண முடியும். அதுக்கு மேலே முதலீடு பண்ண முடியாது. அதே நீங்கள் மாதம் கூட பே பண்ணலாம், இல்லைன்னா இயர்லி ஒன்ஸ் கூட பே பண்ணலாம். ஆனால் மினிமம் அமௌண்ட் 500, மேக்ஸிமம் அமௌண்ட் 1,50,000 வரைக்கும் பே பண்ணலாம். ஆனால் 1,50,000 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்கீமுக்கு பே பண்ண முடியாது, அது எலிஜிபிள். நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு வட்டி எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஆண்டுக்கு வட்டி 7.10% வட்டி கிடைக்குது. இது 4 மாசத்துக்கு ஒரு டைம் மாற்றுவாங்க. அதாவது நிதியமைச்சத்தால காலாண்டுக்கு ஒரு முறை இந்த வட்டி மாற்றி அமைக்கப்படும். இப்போ வட்டி விகிதம்னா 7.10% வட்டி இருக்குது. இப்போ வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, 5வது நாள் முதல், ஒவ்வொரு மாசத்துலயும் 5வது நாள் முதல் மாத இறுதி நாள் வரை இடைப்பட்ட காலத்தில் உங்க அக்கௌண்ட்ல மினிமம் அமௌண்ட் எவ்வளவு இருக்குதோ அது பேஸ் பண்ணி தான் உங்க வட்டி கணக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நிதியாண்டின் முடிவிலும் வட்டி கணக்கு உங்க வரவுல உங்க அக்கௌண்ட்ல வர வைக்கப்படும் சொல்லிடுறாங்க. இந்த ஸ்கீமுக்கு வரிச்சலுகைகள் உண்டு. அதாவது வருமான சட்டத்தின் 80C பிரிவின் கீழே இந்த ஸ்கீமுக்கு வரிச்சலுகைகள் உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கும் வட்டிக்கும் வரி கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம் மூலியமா நம்ம லோன் எடுத்துக்கலாம். ஆனா இந்த ஸ்கீம் ஓபன் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் லோன் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2024-25 இந்த பினான்சியர்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணா நீங்க எப்போ லோன் வாங்கலாம்னா 2026 to 2027 பீரியட்ல தான் நீங்க லோன் வாங்க முடியும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்ப சந்தா செலுத்தப்பட்ட ஆண்டின் இறுதியில் இருந்து 5 ஆண்டுகள் முடியும் வரை கடன் பெறலாம் சொல்றாங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 5 வருஷம் வரைக்கும் தான் கடன் பெற முடியும். அதுக்கப்புறம் கடன் வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 2 வருஷம் to 5 வருஷத்துக்குள்ள நம்ம கடன் வாங்கிக்கலாம். எவ்வளவு லோன் கிடைக்கும் சொல்லிக்கிறாங்கன்னா, கடனுக்கு விண்ணப்பித்த ஆண்டிற்கு முந்தைய 2ஆம் ஆண்டின் இறுதியில் அது கிரெடிட்ல இருந்து 25% வரையும் கடன் வழங்கணும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு நிதியாண்டில் ஒரு கடன் மட்டுமே வழங்க முடியும் சொல்லிக்கிறாங்க. ஒரு நிதியாண்டில் ஒரு டைம் மட்டும்தான் லோனுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் முதல் கடன் திருப்பி செலுத்தப்பட்டவை 2வது கடன் வழங்கப்படும் சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கடனை கட்டினதுக்கு அப்புறம் தான் 2வது டைம் கடன் வழங்க சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, கடன் வாங்கி 36 மாதங்களுக்குள்ள கடனை திருப்பி செலுத்தினால் வருடத்திற்கு 1% வட்டி. அதே கடன் வாங்கிட்டு 36 மாசம் மேல ஆயிடுச்சுன்னா அதுக்கு 6% வட்டின்னு சொல்றாங்க. நீங்க 3 வருஷத்துக்குள்ள கட்டிட்டா அதுக்கு 1% வட்டியும், 3 வருஷத்துக்கு மேல போனா 6% வட்டின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இப்ப நடுவுலயே நம்ம வித்ட்ரா பண்ணாலும் பட்டிக்கலாம். ஆனா அதுக்கு முதலீடு நீங்க எப்ப ஸ்கீம் ஓபன் பண்றீங்களோ அதுல 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன சொன்னா, 4வது ஆண்டின் இறுதியில் அல்லது அதற்கு முந்தைய ஆண்டு எது குறைவோ அந்த தொகையில 50% நம்ம நடுவில் அமௌண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம முன்கூட்டியே அக்கௌண்ட் மூடலாம்னு சொன்னா மூடலாம். ப்ரீமியூச்சர் க்ளோஸ் இருக்குன்னா இருக்குது. அது எப்படி, அதுக்கு என்னென்ன இது சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரீமியூச்சர் க்ளோஸ் எதுக்கு அலோவ் பண்றான்னா, கணக்கு வைத்திருப்ப மனைவி அல்லது சார்ந்திருக்கும் குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்தான நோயால் ஏற்பட்டால் அவங்க அக்கௌண்ட் ப்ரீமியூச்சர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அல்லது கணக்கு வைத்திருப்போம் அது சார்ந்திருக்கும் குழந்தையின் உயர்கல்விக்காக நம்ம அக்கௌண்ட் ஃப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கணக்கு வைத்திருப்பவரின் குடியுரிமை மாறினால், இப்போ அப்போ இந்திய குடியுரிமை வரங்க அவர் NRI மாறிட்டா அவங்க அக்கௌண்ட்டை முன்னாடியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்றாங்க என்னன்னா, முன்கூட்டியே மூடப்படும் நேரத்தில் 1% வட்டியானது கணக்கு திறக்கப்பட்ட தேதி அல்லது நீடிப்பு தேதியிலிருந்து கழித்து விடும்னு சொல்றாங்க.
வட்டி வந்து 1% வந்து கம்மி பண்ணணும்னு சொல்றாங்க ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ணா. எப்படி நம்ம வந்து முன்னாடியே க்ளோஸ் பண்ணலாம்னா, குறிப்பிட்ட படிவத்தை வந்து பாஸ்புக்குடன் சம்பந்தப்பட்ட தபால் அலுவலகத்தை சமர்ப்பிப்பதன் மூலம் வந்து மேற்கண்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் வந்து கணக்கை வந்து முன்னாடியே மூடலாம்னு சொல்றாங்க. அக்கௌண்டோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து 15 வருஷம். 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து முதிர்ச்சி அடைகிறது. அதுக்கப்புறம் வந்து சம்பந்தப்பட்ட தபால் அலுவலகத்தில் பாஸ் புத்தகத்துடன் கணக்கு மூடல் படிவத்தை சமர்ப்பிப்பதன் மூலம் முதிர்வு கட்டணத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டெபாசிட் இல்லாமலேயே கணக்கை முதிர்வு மதிப்பை தக்க வைத்துக் கொண்டு அதுக்கான வட்டியும் நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நீட்டிப்பு படிவத்தை ஃபில் பண்ணிட்டு வந்து 5 வருஷத்துக்கு மேலும் கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்க நம்ம வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் பார்க்கலாம். வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டை பற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம எக்ஸாம்பிள் நம்ம வந்து வருஷத்துக்கு வந்து 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம். டைம் பீரியட் வந்து 15 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே வச்சுக்கலாம், 7.1% வச்சுக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா 7,50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் 15 வருஷத்துக்கு. அதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கிடைக்குதுன்னா, வட்டி மட்டும் நம்மளுக்கு அதுக்கு வந்து 6,06,700 ரூபா கிடைக்குது. டோட்டலாக நமக்கு கைக்கு வந்து 13,56,700 ரூபா கிடைக்கும். அதாவது 7,50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதோட டபுள் மடங்கு, ஆல்மோஸ்ட் டபுள் மடங்காக 13,50,000 ரூபாய் கிடைக்கும். நெக்ஸ்ட் இடைநிட்டல். இப்போ வந்து நடுவுலயே நம்ம வந்து அமௌண்ட் கட்டுறோம்ட்டா என்ன நடக்குன்னா, அந்த அக்கௌண்ட் வந்து நிறுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து லோன் எடுக்க முடியாது, அப்புறம் நடுவில் அமௌண்ட் தேவையான எடுக்க முடியாது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நம்மளோட 15 வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா வருஷத்துக்கும் 500 ரூபா கட்டி பிளஸ் ஃபைன் அமௌண்ட் 50 ரூபா கட்டி நம்ம வந்து அக்கௌண்ட்டை வந்து புதுப்பிச்சுக்கலாம். இப்போ வந்து அக்கௌண்ட் வைத்திருப்பவர் இருந்தால் என்ன நடக்குன்னா, கணக்கு வைத்திருப்பவர் மரணம் அடைந்தால் கணக்கு மூடப்படும். மற்றும் வந்து நாமினி அல்லது சட்டப்பூர்வ வாரிசுகள் வந்து கணக்கில் உள்ள அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து கன்டினியூ பண்ண முடியாது. மரணம் மூடப்படும் நேரத்தில் பிபி வட்டி விகிதம் கணக்கு மூடப்பட்ட முந்தைய மாதத்தின் இறுதி மாதம் வரை கணக்கிடப்படும். இப்போ வட்டி எது வரைக்கும் கணக்குனா, இப்போ இறக்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி மாதம் வரைக்கும் வட்டி தரும்னு சொல்லிடுறாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்ககிட்ட அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.